திருக்கோவிலூர் அருகே மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற்றவர் உயிரிழந்ததை அடுத்து பாஜக முன்னாள் நிர்வாகி தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அம்பேத்கர் இணைகிறார். அம்பேத்கர், தகவல்கள். அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள குச்சிப்பாளையத்தில் லோட்டஸ் ஃபவுண்டேஷன் குடிபோதை சிகிச்சை மறுவாழ்வு மையம் மற்றும் மனநல மருத்துவமனை நிறுவனர் பாஜக முன்னாள் கள்ளக்குறிச்சி மாவட்ட துணைத் தலைவர் காமராஜ் அவர்கள் குடி மற்றும் போதை சிகிச்சை மறுவாழ்வு மையத்தை நடத்தி வருகிறார். கடந்த 5ஆம் தேதி அன்று சித்தாமூர் கிராமத்தை சேர்ந்த ராஜசேகர் என்பவர் குடிப்பழக்கம் அதிகமாக உள்ளதால் ராஜசேகர் குடும்பத்தினர் லோட்டஸ் ஃபவுண்டேஷன் குடிபோதை சிகிச்சை மையத்தில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். நேற்று முன்தினம் காலையில் ராஜசேகர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். தகவல் அறிந்து வந்த திருக்கோவிலூர் காவல் ஆய்வாளர் பாலாஜி மற்றும் போலீசார் சடலத்தை மீட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையில் ஈடுபட்டு வந்த நிலையில் முதற்கட்ட விசாரணையில் பிரேத பரிசோதனையில் ராஜசேகருக்கு சில இடங்களில் காயம் ஏற்பட்டு உள்ளது. அடித்ததால் உயிரிழந்திருக்கலாம் என்பது அடிப்படையில் லோட்டஸ் ஃபவுண்டேஷன் குடிபோதை சிகிச்சை மறுவாழ்வு மையத்தின் நிறுவனர் முன்னாள் பாஜக மாவட்ட துணைத் தலைவருமான காமராஜ் உள்ளிட்ட 6 பேர் கைது செய்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது லோட்டஸ் ஃபவுண்டேஷன் குடிபோதை சிகிச்சை மறுவாழ்வு மையத்தில் வருவாய்த்துறை காவல்துறையினர் சீல் வைத்து உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி அம்பேத்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.